அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை அரசியல் அரட்டை நிகழ்வு ஒலி மகிழன் நம்மளோட இருக்கார். கடந்த ஒரு வாரத்தில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. குறிப்பாக அதிமுக உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. எதுக்காக? அவங்க கள்ளச்சாராய மரணங்களை பற்றி சட்டப்பேரவையில் பேசணும் அப்படின்னு முற்பட்டதுக்காக அவங்கள வந்து கேள்வி நேரத்தில் அதை கொண்டு வாங்கன்னு சொல்ல, இல்லை இப்போது அதை உடனே பேசுங்க. ஏன்னா அது முதன்மையான சிக்கல். உடனே பேசணும்னு விரும்புறதுல எந்த தவறும் இல்லை. எதிர்கட்சியாக இருக்கிற யாருமே அதை செய்வாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பாஜகவும், பாஜக ஆட்சி காலத்தில் காங்கிரஸும் ஒன்றிய அரசில் செய்கிறதையும் இங்கே திமுக எப்படி செஞ்சுருக்கோம் எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அதுக்கு இடைநீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. இடைநீக்கம் செஞ்சு வெளியே வந்து அவங்க வந்து செய்யப்பட்டவங்க வெளியே வந்து அவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தார். இது என்னென்னா எதிர்கட்சிகளின் குரல் வலையை நெரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தார்மீக ஆதரவு கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் அது, இன்னொரு பக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை நடந்துகிட்டு இருக்கு. பரப்புரையில் வந்து அண்ணன் சீமான் அதிமுக மற்றும் தேமுதிக உறுப்பினர்கள், தொண்டர்கள் அவங்க கிட்ட வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இது ரெண்டையும் இணைச்சி இந்த திராவிட கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கும்பல், அந்த கும்பல் வந்து வழக்கம் போல கடிச்சு குதறிக்கிட்டு இருக்கு. ஒரு வாரமாக அவங்க எதை செய்வாங்களோ அதை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் என்னன்னா, இப்போ நம்ம காலகாலமாக சொன்னாலும் இப்போது அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கிற விஜய் அவர்கள் வந்து, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து, இப்படி தான் இவங்க வந்து இங்கே ஒரு கும்பல் இருக்குது, அவங்க வந்து நல்லவர்களை கெட்டவர்கள் போலவும் கெட்டவர்களை நல்லவர்கள் போலவும் காட்டிக்கொள்கிற அந்த வேலையை வந்து தொடர்ச்சியாக செய்கிறாங்க. அது சில கட்சிகள் செய்கிறாங்க, எந்த கட்சி செய்யுதுங்கிறத நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே தான் இருக்காங்க. இந்த கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், அது செய்கிறாங்க. அது அவரையும் இப்போ கடிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு பேசுவோம். ஆனால் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட இந்த திராவிட அல்லக்கைகளோ இல்லை இந்த திராவிட கூடாரம் அவங்க முழு எல்லாரும் வந்து பேசிட்டாங்க. அதில் தலைமை பொறுப்பில் இருக்கிற அந்த ஒட்டுத்திணைகளின் தலைவரான ஐயா சுபவீர பாண்டியன் தொடங்கி அவரோட அடியாட்கள், அவரோட அல்லக்கைகள் எல்லாருமே பேசிட்டாங்க அப்படிங்கிறத விட வன்மத்தை வாரி கொட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரை விமர்சிக்கிறோம் அப்படிங்கிற போது என்ன மாதிரியான சொற்களை பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் எதிர்க்கிறீங்க, இருக்கட்டும், 1000 மாற்று கருத்து இருக்கட்டும், அதற்குன்னு ஒரு நாகரிகமான சொல்லை பயன்படுத்தி கூட விமர்சிக்க மாட்டிங்களா? அண்ணன் சீமான இந்த திராவிட ஓனாய் கூட்டம், ஹைனா கூட்டம் இருக்கு இல்லையா, இல்லை இந்த ஹைனா ஓனாய் இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்தணும்னா இந்த விலங்குகள் வந்து கோச்சிக்கும். இவங்க யார் அப்படின்னு சரியாக சொல்லணும் அப்படின்னா, இதுங்கெல்லாம் வந்து ஒரு திராவிட தெருநாய் கூட்டம். தெருவில் எப்படி ஒரு உணவு பண்டம் கிடைச்சா எல்லா நாய்களும் வந்து தெருநாய்களும் வந்து அடித்து மாஞ்சி சண்டை போட்டுக்குமோ, அது மாதிரி தான் இதுங்களும். அது தெருநாய். இன்னும் கூட கொஞ்சம் குறிப்பாகவே நீங்கள் போனீங்கன்னா வெறி நாய். அதுலயும் இன்னும் குறிப்பா போனீங்கன்னா ஏவப்பட்ட ஏவல் நாய்கள், திராவிட ஏவல் யாரை நோக்கி ஏவப்பட்டிருக்காங்களோ அங்கதான் வந்து சரியா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வாரமா இந்த விஷயத்துக்காக எல்லாம் போட்டு கடிக்குது, விழுந்து பராண்டுது. ஒருத்தர் கூட நாகரிகமான முறையில் விமர்சனங்களை வைக்கவே இல்லை. அவ்வளவும் வன்மம், கொச்சையான சொற்கள். பதிலுக்கு நாம பேசினா நல்லா இருக்குமா? நம்மள சொல்றாங்க இவங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க. பேசிட்டு ஒவ்வொரு காணொலியும் கீழே கமெண்ட்ல பாத்தீங்கன்னா தம்பிகள் வந்து கதறாங்க. தம்பிகள் நாங்க கதறல, நீங்க தான் சுகர் மாத்திரை போட மறந்துட்டு தொடர்ச்சியா காணொலியா கதறிட்டு கிடக்குறீங்க. நான் பேசினால் என்னை தம்பிகள் வந்து திட்டுவார்கள். நீ ஏன் திட்டுற மாதிரி பேசுற? உண்மையே சொல்லணும், நியாயமான விமர்சனங்களை பேசுறேன்னு இல்ல. அங்க யாரும் அப்படி பெருசா திட்டல. என்ன நடக்குதுன்னா, திட்டுற மாதிரி பேசுவ, அது கீழே வந்து கதறுவாங்க, திட்டுவாங்க, ஒரே வசை சொற்களை பல முறை சுபவீர பாண்டியன் இதை பேசிட்டார். நானும் 2 முறையும் என்னுடைய இந்த வேங்கை வலைவலி காணொலிகள்லயே சவாலா கூட கேட்டுட்டேன். ஒரே ஒரு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் அவரை அவன் இவன் பேசினதை கூட காட்டுங்க அப்படின்னு. அப்படி கூட யாரும் பேசினதில்லை. அவரை ஒரே ஒரு அதெல்லாம் கூட விடுங்க, அவர் மீண்டும் மீண்டும் சொல்றது வந்து நம்மளால சொல்ல முடியாத சொற்களை பயன்படுத்தி திட்டுவார்கள், வசைப்பாடுவார்கள். ஒரே ஒரு சொல் அந்த மாதிரி யாராவது சொல்லி திட்டினாங்க அப்படின்னு நீங்க காமிங்க. இந்த வேங்கை வலைவலியை நான் நிறுத்திடுறேன். நான் சொல்லிட்டேன். சரியான கேள்வி. நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் யாருன்னு தெரியும், யாரெல்லாம் வலைவலி நடத்துறாங்கன்னு தெரியும். அவர்களை தான் இவர் சொல்றாரு. யார சொல்றாரு? குறிப்பா சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் பின்பற்றுகிறார், இடும்பாவனம் கார்த்தி, அப்புறம் காளியம்மா, இவங்க 3 பேரை சொல்லியிருக்காரு ஒரு காணொலியில. நான் அப்பதான் இதை கேட்டேன். ஒரே ஒரு இடத்துல இவங்க 3 பேரோ இன்னும் சில பொறுப்பாளர்கள் கூட வலைவலிகள் நடத்துறாங்க. அவங்க உங்களை வசைப்பாட்டினாங்க, அதாவது அநாகரிகமான சொற்களை பயன்படுத்தி உங்களை பேசினாங்கன்னு காமிங்க. என்ன அதிகபட்சம் போனா ஐயா அவரு இவ்வளவுதான் பேசியிருக்கிறோம். அதை விட கூடுதலா ரொம்ப போனா எப்பயாவது எரா மீசையோ அந்த மாதிரி ஏதாவது அதுவும் கூட நமக்கு ஏற்புடையது கிடையாது, நம்ம கண்டிச்சிருக்கிறோம் தம்பி, அவ்வளவுதான் அது பேசுவாங்களே தவிர அதை தாண்டி யாருமே இந்த பொறுப்பாளர்கள் பேசினதில்லை. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க உங்க கட்சி மேடையில யார் யாரை என்னென்ன பேசுறாங்க.
அதுக்குன்னே ஆள் வச்சிருக்கீங்க. அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கிறார், இன்னைக்கு அவர் பேச போகிறார், ரொம்ப மகிழ்ச்சியா உதயநிதி வந்து அறிவிக்கிறாரு. உதயநிதியா? இப்ப தயாநிதி மாறன் சான்றிதழ் கொடுக்கிறாரு. வெற்றி கொண்டாட பாக்குறேன் உங்க உருவுல. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் இப்படி பேசுறது இருக்காதுல்ல? ஏன்னா அதுதானே திராவிடத்தனம். நீங்க இப்படி எல்லாம் அசிங்கமா பேசிட்டு எங்களை திட்டுறாங்க, எங்களை அசிங்கமா பேசுறாங்க. நாங்க எதுவுமே பேசல. கடந்த 2-3 நாட்களாக உங்களுடைய திராவிட அல்லக்கை கூட்டமும் இந்த திராவிட ஏவல் நாய்களும் தான் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் விழுந்து பெறாண்டிக்கிட்டு இருக்கு. எதுக்காக? அவர் வந்து ஆதரவு கேட்டுட்டாரு, நேற்றைய அதிமுகவின் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு கொடுத்துட்டாரு அப்படின்னு. நான் தெரியாம தானே கேட்கிறேன், ஏன் ஆதரவு கேட்க கூடாதானே? இல்ல அது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? ஆதரவு கொடுக்கறது, குறிப்பா இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல அதை பேசிடுவோம். ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆதரவு கொடுக்கறதுங்கிறது எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா இது ஒரு எதாச்சதிகார போக்கு. குறிப்பா எதிர்கட்சிகள் அதாவது சும்மா ஏதோ ஒருத்தர் ஒரு இடத்துல ஒரே ஒரு சின்ன சிக்கல் அதை பத்தி இவங்க இவ்வளவு பெருசாக்குறாங்கன்னா கூட நம்ம சிந்திக்கலாம். இது வந்து ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நடந்து சரி செய்யப்படாம இப்ப மீண்டும் நடந்து இந்த இடத்துல 63 பேர் செத்து போயிருக்கு. 65 இப்ப 65 இவ்வளவு பேர் செத்து போனதை பேசுறதுக்கு அங்க இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அந்த சட்டமன்றம்? இந்த கேள்வி எல்லாருக்கும் வருமா? அப்ப எதிர்கட்சி அவங்க செய்ய வேண்டிய இவ்வளவு நாள் எதிர்கட்சியா எடப்பாடி செயல்படலைங்கிறத நம்மளும் வெளிப்படையா சொல்லியிருக்கோம். முதல் முறையா ஏதோ பொறுப்பு உணர்ந்தோ இல்ல அரசியல் செய்யணும்னோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சரியான நகர்வு இப்போ அதை கொண்டு வந்து முதல்ல அதை பேசுவோம், அப்புறம் மற்ற எல்லாம் பேசிக்கலாங்கிறது அது சரி. அப்போ அதை பேசணும்னு நினைக்கும் போது அது பேசுறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம நேரம் கொடுக்காம அவங்க பேசுறதெல்லாம் குறிப்பில் இருந்து எடுத்துடுறதும் அவங்கள வந்து வெளியே கூட்டத்தொடர் முழுவதும் செய்யறதும் இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல்? அப்போ நான் இதுல 2-3 கேள்வி எழுப்புறேன். இதுல வந்து இது நடக்குது, வெளியே வராங்க. அண்ணன் சீமான் வந்து அவங்களுக்கு இடைநீக்கம் செஞ்சதை கண்டிக்கிறாரு. அடுத்து அவங்க ஆர்ப்பாட்டம் செய்யும் போது அதை ஆதரிக்கிறாரு. எந்த நிலையில ஆதரிக்கிறாரு? இது ஒரு பாசிச போக்கு. அதாவது கேள்விகளோ எதிர்கருத்துகளோ வந்தால் அதை ஒடுக்க நினைக்கிறதுங்கிறது ஒரு பாசிச போக்கு. எப்படி ஒன்றிய அரசுல நம்ம சொல்றோமோ அதை நீ இங்க செஞ்சா மட்டும் எப்படி நிற்கும்? எவன் செஞ்சாலும் நம்ம கசக்க தான் செய்யும். அங்க செஞ்சாலும் பாஜகவையும் எதிர்க்கிறோம், திமுகவையும் எதிர்க்கிறோம். அதுக்கு தான். ஏன்னா 2 பேரும் தான் அதிகாரத்தில் இருக்காங்க. அப்போ அதிகாரத்துல இருந்து செஞ்சனா கேள்வி எழதான் செய்யும். இதே போல முன்னாடி ஆட்சியில இருந்தப்போ அதிமுக அரசுல இருந்தப்போ இதே மாதிரி திமுக காரங்க இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க. அவங்க வெளியில வந்து ஒரு மாதிரி சட்டமன்றத்தை நடத்தினாங்க. அப்பவும் அண்ணன் சீமான் அவர்கள் அதிமுக செஞ்ச அந்த செயலை கடுமையா எதிர்த்திருக்கிறார். அதைத்தான் நானும் கேட்க வந்தேன். இப்ப இந்த திராவிட நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் பேசும்போதும் அப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு வேற வழி தெரியல. ஏன்னா அவங்க அப்படிதான் பேசுனாங்க. சரியா? இப்ப இந்த திராவிட ஏவல் நாய்கள் இருக்கு தெரியுமா, இவங்க எல்லாரும் கேட்கறது என்ன அப்படின்னா, இப்ப வந்து அதிமுக ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாருல்ல, இதே மாதிரி அதிமுகவோட ஆட்சி காலத்துல திமுக எத்தனையோ போராட்டங்களை நடத்தியிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை கண்டித்து நிறைய ஆர்ப்பாட்டங்களை நடத்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி ஆதரவு கொடுத்துச்சா திமுகவுக்கு? திமுகவை சட்டமன்றத்தில் இருந்து இதே மாதிரி இடைநீக்கம் செஞ்சாங்களே, அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களா? பாத்தீங்களா பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. இப்போவாவது தெரியுதா நாம் தமிழர் கட்சி பாஜகவோட பி டீம், மன்னிக்கணும் அதிமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுன்றதை மட்டும் சுபவீர பாண்டியன் நான் உங்களுக்கு அறுதிட்டு சொல்றேன், குறைஞ்சது ஒரு 10 முறை பேசியிருக்கிறார். 10 வெவ்வேறு காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சியை பற்றி பூனைக்குட்டி வெளியே வந்துட்டு, பூனைக்குட்டி எத்தனை பூனைக்குட்டியாக வச்சிருப்போம், எத்தனை பூனைக்குட்டி வெளில வரும்? சரி அது விடுங்க. இப்போ என்னன்னா நீங்கள் கேட்டதில் 2 செய்தி கேட்டிருக்கீங்க, நான் வரேன். அதுக்கு பழைய செய்தியும் ஒன்று சொல்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நாம் தமிழர் கட்சி நேரடியாக கேட்கறது. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி போராட்ட களத்திலே இருந்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆமா, அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் விசாரிக்கப்பட்ட ஒரே அரசியல் கட்சி தலைவர் மட்டும்தான். அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிற 2 இயக்க பெயர்கள்ல முதல் இயக்க பெயர் வந்து நாம் தமிழர் கட்சி, 2வது மக்கள் அதிகாரம். இவங்க 2 பேர் தான் நேரடியாக அங்க களத்தில் இருந்தது. இன்னொன்னு சொல்றேன், அங்க களத்துல இருந்து அதிக வழக்குகள் வாங்கினதுல நாம் தமிழர் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் வேல்ராஜும் ஒருத்தர். போன நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் நின்னாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 60 வழக்குகளுக்கும் மேல இருந்துச்சு அவர் இந்த தூத்துக்குடி இந்த போராட்டம் தொடர்பாக. ஆமா 60 வழக்குகளுக்கும் மிக அதிகமா, அண்ணனுக்கு அடுத்து கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் அதிக வழக்குகள் இருந்தது அவர் மேலதான். அதனால களத்திலேயே இருந்தது நாம் தமிழர் கட்சி. அது அங்க போராடினவங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனா அதை கட்சியை முதன்மைப்படுத்துறாங்க, போராட்டத்தை தான் முதன்மைப்படுத்திருந்தாங்க. இது ஒரு செய்தி. 2வது, நாம் தமிழர் கட்சியே அதுக்கு பிறகு, அதாவது துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு, துப்பாக்கி சூட்டை கண்டித்ததா இருக்கட்டும், அதுக்கு பிறகு போராட்டமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியே செஞ்சது. அண்ணன் சீமான் தலைமையிலேயே நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. அதனால அது ஏதோ இவர்களுக்கு நடந்த அநீதி மாதிரி திமுக அதை கொண்டு வரக்கூடாது. திமுகவுக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாது. உண்மையில அதிமுக அதுல ஒடுக்குனது நாம் தமிழர் கட்சி. அன்னைக்கு திமுக தான் வந்து நாம் தமிழர் கட்சியோட நின்று ஆதரவு தெரிவிச்சிருக்கணும், தெரிவிக்கல. அதெல்லாம் நம்ம கேட்கல. இப்ப நீங்க கேட்டதுக்கு அந்த விளக்கம் கொடுத்தாச்சு. 2வது என்ன கேட்டீங்க, அவங்க இடைநீக்கம் செய்யப்பட்ட போது, அது நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க இடைநீக்கம் செய்யப்பட்ட போது அதிமுகவின் பாசிச போக்க அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்த்தார்.
நீங்க வேணும்னா பின்னாடி போய் அந்த அறிக்கைகள் எல்லாம் எடுத்து காட்டலாம். இல்ல அது எனக்கே நல்லா தெரியும். எக்ஸ் தளத்துல கூட அதை எளிமையா எடுக்க முடியும். ஆனா எக்ஸ் தளம் இப்போ அண்ணனோட அந்த காலத்து எக்ஸ் தளம் வந்து முடக்கப்பட்டுருச்சு. இப்போ ஒரு 1.5 ஆண்டா தான் இந்த கணக்கு வச்சிருக்காங்க. இதுல இந்த செய்தி அதுல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம்னா, ஏற்கனவே இவங்களுக்கு நடந்த போதும் நாம் தமிழர் கட்சி எது சரியோ அதன் பக்கம் நின்று. அதாவது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன்னு, ஜனநாயகத்தின் குரல் வலை நசுக்கப்படும் போதெல்லாம் அது யார் என்னன்னு பார்க்காம எல்லாருக்குமே நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கு. நான் இன்னும் கூட ஒரு படி மேல போய் சொல்றேன். ராகுல் காந்தி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நீக்கப்பட்டதை கூட அண்ணன் சீமான் வந்து கண்டிச்சாரு. ஆமா, கண்டிச்சிருக்காங்க. ராகுல் காந்தி வந்து தனிப்பட்ட முறையில் தமிழ் இனத்தின் எதிரி. ஆனாலும் அவர்கள் பெரிய ஒரு இனப்படுகொலையை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அவருக்கும் அவர் கருத்தை சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னா அந்த இடத்துலயும் அவருக்காக உரிமை குரல் எழுப்பியிருக்கு நாம் தமிழர் கட்சி. இப்படிதான் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாவே செயல்பட்டு இருக்கிறார். நீங்க இதெல்லாம் விடுங்க, பின்னாடி போய் நான் இவங்களை ஒரு கேள்வி இருங்க. நீங்க அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு. இப்ப நாங்க வந்து அதிமுக ஆட்சி காலத்துல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்த போது அதை எதிர்த்து கண்டிச்சு போராட்டம்லாம் நடத்தணும். அதுக்கு வந்து சீமான் ஆதரவு தரல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, சரி நீங்க ஆளுங்கட்சியா வந்துட்டீங்கல்ல, அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்புறம் அதை பேசுற தார்மீக உரிமை உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க அதை வச்சு அரசியல் செஞ்சீங்களே தவிர அங்க போராடி உயிரிழந்த மக்களுக்கு அவர்களுடைய உரிமைக்கு எந்த ஒரு நியாயத்தையும் நீங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, 2019 தேர்தல் பரப்புரையை நம்ம பார்த்தோம், இப்ப 24 பரப்புரையும் பார்த்தோம். 2 முறையும் அம்மையார் கனிமொழி தான் அங்க வேட்பாளராக நிற்கிறாங்க தூத்துக்குடியில. 19 நிற்கும் போது தெரு தெருவா தங்கை ஸ்னோலினோட படத்தை கொண்டு போய் வாக்கு கேட்டாங்க. 24 ஸ்னோலின் படம் எங்க? இவங்க அப்படித்தான், இவங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் எதை எடுத்தா அரசியல் செய்ய முடியுமோ செய்வாங்க. 2016 இங்க மது விலக்குன்றது பத்தி எரிஞ்சது. அப்ப எல்லா மேடையிலும் இறந்து போயிட்டாரு ஒரு சமூக போராளி, அவர் பேரு கூட நினைவில்லை. இதுல டவர்ல ஏறி இறந்துட்டாரு. அது நீங்க பாருங்க, இவங்க தொடர்ச்சி அந்த காலகட்டத்தில் அது அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் தரும்னா அதை பேசுவாங்க. அப்படிதான் மது விலக்கு, அப்படிதான் ஸ்னோலினும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடும். 21 தேர்தல் முடியுது. முடிவுகள் வெளிவரதுக்கு ஒரு வாரம் முன்பே என்ன நடந்துச்சு நம்ம எல்லாரும் பார்த்தோம். மூச்சு காற்று ஆக்சிஜன் உற்பத்தி செய்யறதுக்காக ஆலையை திறந்து விட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆலை திரும்ப மூடப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிற அறிவிப்பே, மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு, இயந்திரங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அறிவிப்பே வரலன்னா அங்க ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்றத நம்மளும் புரிஞ்சுக்க முடியும். முழுமையா மூடப்படும்னு ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? 21 சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் முழுமையா மூடிட்டாங்க அப்படின்னு எங்கேயாவது சொன்னாரா? இல்ல. எல்லாத்த விட கொடுமை என்ன தெரியுமா, அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்க. ஜெகதீசன் அதான் கேட்க வந்தேன். இல்லன்னா நடவடிக்கை எடுக்கலன்னா கூட பரவாயில்ல, பதவி உயர்வு கொடுத்து வச்சிருக்காரு அவங்களுக்கு. அதான். அப்போ இதுதான் திமுகங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல அதிமுகவை ஆதரிக்கிறது, அதிமுக ஒரு புனித சக்தி, அவங்கள வந்து ஆதரிச்சு இந்த தமிழ்நாட்டை வந்து நம்ம பெரிய ஒரு பெரிய நல்ல தேசமாக மாற்றிட போகிறோன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு கேடுகளை இந்த நாட்டுக்கு செஞ்சுருக்கீங்களோ அவங்களும் செஞ்சுருக்கிறாங்க. என்ன ஒவ்வொரு செய்தியாக நம்ம ஆய்ந்து பார்க்கும்போது பின்னாடி போய் கேடு எங்கே தொடங்குச்சுன்னு பார்த்தா தொடக்கம் உங்கள் அப்பா கிட்ட இருக்கு, ஐயா கருணாநிதி கிட்ட தான் இருக்கு. என்ன கை காட்டுறது சொல்லுங்க, அவர்கிட்ட இருந்திருக்கு. அதனால நம்ம அப்படிதான் அதை எதிர்க்க வேண்டியிருக்கு. அவ்வளவுதானே தவிர இல்ல அதிமுக புனித சக்தி எல்லாம் கிடையாது, எங்கேயும் சொல்லல. அவங்க மேல 65 உயிர் போயிருக்குதுன்னா இது என்ன சாதாரண விஷயம்? இதை பேசாம சந்திரபாபு நாயுடுலாம் அவங்களோட கேரளாவில் நடந்துச்சு, இப்போ நடந்துச்சு. சரி, நான் பழைய செய்தி எதுக்கு பேசணும், இப்போ நடந்துச்சு. அந்த கத்தாரில் தானே எரிஞ்சு தீ விபத்து, குவைத்தா கத்தாரில் எங்க நடந்துச்சு. இப்போ நடந்த போது அவங்களோட அமைச்சரை உடனே நேரம் அனுப்புறாங்க, அங்கே போய் பார்த்து எல்லாரையும் கூட்டிட்டு வான்னு. இங்க ஒண்ணுமே இல்லை. கடைசி நேரத்தில், அதாவது இங்க போயிருக்க வேண்டியது மா சுப்பிரமணியம் தான், அவர் தான் போயிருக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து மக்கள் நலத்துறை அமைச்சர். ஆனால் அவர் போகலை, வேற ஒரு அமைச்சரை அனுப்பி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. செஞ்சி மஸ்தானா யாரோ போயிட்டு வந்தாங்க. அதுக்கு அது கூட எங்க கொச்சியில வந்து இறங்குறாங்க அந்த உடல்களை வாங்குறதுக்கு, அந்த இடத்துல மட்டும் இவர் போயிட்டு வந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க. போனது ஒரு மலையாளி உயிர் அப்படின்னு தெரிஞ்சா உடனே அமைச்சரே நேரம் அங்கேயே போயிட்டு அதை வந்து கொண்டு வர வரைக்கும் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இங்க ஒண்ணுமே கிடையாது. அப்போ இவங்களுக்கு தமிழர்களுடைய உயிர் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அவங்க சான்றுகளை காமிச்சிட்டு தான் இருக்காங்க. மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதுதான் சிக்கல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா புரிகிற மாதிரி தான் தெரியுது, பார்ப்போம் பொறுத்திருந்து. இப்போ அடுத்து வந்து இதே அதிமுகவை சார்ந்து இன்னொரு சிக்கல் என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் விக்கிரவாண்டியில் அதிமுக போட்டியிடாதனால அதிமுகவும் தேமுதிகவும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க, அதுதான் மிகப்பெரிய சர்ச்சையா மாற்றப்பட்டு இருக்கு. பாத்தீங்களா பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சா, பாத்தீங்களா ரகசிய கூட்டணி தெளிய வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா சுபவீர பாண்டியன் எடுத்து வெளியே விட்ட பூனைக்குட்டிகள்ல இது ஒரு 100வது பூனைக்குட்டின்னு வச்சுக்கோ. இப்போ என்னன்னா, இது ரெண்டையும் இணைச்சு பேசுறது ஒரு தவறு, அதை முதலே சொல்லிடுறேன். அதாவது இவங்க குரல் வலையை நெரிச்சு வெளியே அனுப்பி இடைநீக்கம் செய்யறதுங்கிறது ஒரு பாசிச போக்கு. அதை எதிர்த்து அந்த இடத்துல களமாடுறாங்க. அதையும், அதாவது இந்த நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இல்லைனாலும் அண்ணன் சீமான் இதே தான் செஞ்சிருப்பார். இதை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இடைத்தேர்தல் நடக்குது. இடைத்தேர்தல் நடக்கிற களத்தில் நீங்கள் போட்டியிடலையே உங்கள் வாக்கு என்ன? ஏன்னா இயல்பாகவே பாருங்க, ஒரு தேர்தல் நடக்குது,
முதன்மையான கட்சி ஒன்று போட்டியிடாமல் இருக்குது. இப்போ திமுக அதிமுகங்கிறது முதன்மையான கட்சிகளாக இங்கே இருக்கும்போது அதிமுக போட்டியிடலை. அப்போ போட்டியிடலைன்னா உங்களோட தொண்டர்களோ உங்கள் உறுப்பினர்களோ உங்கள் பொறுப்பாளர்களோ யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அவங்களும் புறக்கணிக்க போகிறாங்களா? அதை யாரும் தெளிவாக சொல்லலை. நீங்கள் ஓட்டே போடாதீங்கன்னா எடப்பாடி எங்கேயும் சொல்லலை. அப்படி சொல்லாத போது அந்த வாக்குகளை எங்களுக்கு தாங்க அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல பேசு பொருளாக இருக்குது. ஏன்னு பாருங்கள், இயல்பாகவே திமுகவுக்கு போட போகிறதில்ல. அதிமுக காரங்க வந்து அந்த கட்சியே திமுக எதிர்ப்பு தான் இயங்குது. அதனால அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட போகிறதில்ல. அப்போ அவங்களுக்கு வாக்கு செலுத்தலைன்னா வேற யாருக்கு செலுத்துவாங்க? வாய்ப்பு வந்து அடுத்து பாமக ஒன்று இருக்குது, அது பாஜகவோட இருக்குது. குறிப்பாக பாஜகவுக்கும் இவங்களுக்கும் ஆவலன்றதை தாண்டி பாமக இவங்களோட கூட்டணி சேர்ற மாதிரி வந்துச்சு 24 தேர்தலில். ஆனால் கடைசி நேரத்தில் பின்வாங்கி பாஜகவோட போயிட்டாங்க. அப்போ அந்த கோபமும் அதிமுக காரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இருக்கு. அப்போ இயல்பாகவே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு விழாது, இப்போ நடந்த நிகழ்வுகளால பாமகவுக்கும் விழறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்போ எங்க போவோம்? இயல்பாகவே நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாய்ப்பு அதிகம். அப்போ அதை வெளிப்படையாவே பேசி அண்ணன் சீமான் அவர்கள் எங்களுக்கு இந்த முறை தான் நீங்க இன்னொரு முக்கியமான செய்தியும் இருக்குன்னு. அது என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னிய சமூக மக்கள் மிக பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு தொகுதி. இப்போ வன்னிய சமூக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை அப்படின்னு பார்த்தா அது அந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தான். இந்த இடஒதுக்கீடை கொடுப்பதற்கு மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னா ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதை பாஜக எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அந்த கட்சி கூட தான் பாமக கூட்டணி வச்சிருக்குது. மாநில அரசான திமுகவும் நான் எடுக்க முடியாது, எங்கிட்ட அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு தட்டி கழிக்குது. ஆக இப்போ இது எல்லாம் சேர்ந்து அந்த சமூக மக்களுக்கு பாமக, பாஜக, திமுக இவங்க மேலே ஒரு சின்ன கோபம் இருக்கிறத பார்க்க முடியுது. இயல்பாகவே அப்போ அந்த சமூக மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த வாக்குகள் வீணா போயிடக்கூடாதுன்னு நாம எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறோம். இதில் என்ன தவறு இருக்குது? நான் சொன்னது என்னன்னா, களமே இப்படி தான் இருக்கு. திமுகவுக்கு ஓட்டு போட போறது இல்லை, அதே மாதிரி பாமகக்கு போறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. யார் அதிமுக காரங்களோ தேமுதிக. ஏன்னா இப்போ அண்மையில நடந்த அதிமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் பாமக ஒரு துரோக கட்சி வெளிப்படையா சொல்லிருங்க. ஆமா, இப்ப அப்புறம் வந்து இப்படி இருக்கும்போது வாய்ப்பு வந்து நாம் தமிழர் தான். அந்த இடத்துல வெளிப்படையாவே இதை சொல்றாரு அண்ணன். இது என்னன்னா, ஏதோ கூட்டணி வச்சுட்டாருங்கிறது போல இந்த ஐநா கூட்டம் கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கு. திராவிட திருநாய்கள் அந்த கூட்டம் வந்து கதறிக்கிட்டு இருக்கு. என்ன இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, இவங்களை போல, அதாவது இவங்களுக்கு எல்லாமே வாக்கு அரசியல் தான். நீங்க எதை செஞ்சாலுமே அதை வாக்கு அரசியலோட பொருத்தி தான் பார்ப்பாங்க. அதுதான் சொன்னேன், ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு கொடுத்த உடனே அது இங்க வாக்கு கேட்கறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு உருவாக்குறாங்க. அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி குறிப்பா அண்ணன் சீமான் வந்து எல்லாத்தையும் வாக்குக்காகலாம் செஞ்சதே கிடையாது. அவர் செய்யணும்னா எவ்வளவோ செஞ்சிருக்கலாம், அவர் அந்த மாதிரிலாம் செய்யவே இல்லை. இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி செயல்படவே இல்லை. ஆனால் திமுக எப்பவுமே அப்படி தான் செயல்பட்டுருக்கு. நான் சரியா 20 ஆண்டு பின்னாடி போய் ஒரு நிகழ்வு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காவிரிக்கு அப்போ ஒரு பெரிய போராட்டம் நடந்துருந்துச்சு. அப்போ வந்து இங்கேருந்து நெய்வேலிக்கு போய் ஒரு 2004 ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. அது வந்து ஆமாம், ஐயா பாரதி ராஜா தலைமையில் பெரிய போராட்டம் நடந்துச்சு. அங்கே விஜயகாந்த் அப்போ நடிகர் சங்க தலைவராக இருந்தார். எல்லாரும் போய் போராடினாங்க. அப்போ போராடும் போது அதில் ரஜினி கலந்துக்கல. அந்த போராட்டத்துக்கு வந்து அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தது ஜெயலலிதா. அவங்களே கூட பரவாயில்ல நடத்திக்கிட்டு போட்டுன்ற மாதிரி தான் விட்டுட்டாங்க. ஆனால் கருணாநிதி பல குடைச்சலை கொடுத்தாரு. அந்த மேடையிலேயே வந்து பாரதி ராஜா போட்டு உடைச்சிருப்பார். அதை இந்த அம்மாவே பரவாயில்லங்கிற அளவுக்கு இந்த வாட்டி இவர் இவ்வளோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கருணாநிதியை போட்டு கிளின்னு கிழிச்சிருப்பாங்க அந்த மேடையில். நிறைய நண்பர்கள் வந்து பேசாதுன்னு சொன்னாங்க. இப்பயும் பேசலைன்னா எப்படி அப்படின்ட்டு அவர் கடுமையாக பேசியிருப்பார். அப்போ வந்து ரஜினி கலந்துக்கல. அதில் கலந்துக்காமல் இங்கே சென்னையிலே உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன போய் அடித்து உடச்சிருவீங்களா அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த சூழலில் திமுகவோட செயல்பாடை பார்க்கணும். இங்கே போய் மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து போராடும் போது அதுக்கு ஆதரவு கொடுக்காம குடைச்சல் கொடுத்தது ஒன்று. ரெண்டாவது, ரஜினி அதில் கலந்துக்காம திடீர்னு கடைசி நேரத்தில் ஒரு ஸ்டண்ட் அடித்தார். இங்கே வாலாஜா சாலையில் உட்காந்துக்கிட்டு இது அடுத்த நாள் காலையில் அந்த இரவு அங்கே போராட்டம் நடந்து முடிக்குதுன்னா அடுத்த நாள் காலையில் இங்கே உண்ணாவிரதம் இருக்கார். அந்த உண்ணாவிரதத்துக்கு, இந்த போராட்டத்துக்கு இடையூறு கொடுத்த கருணாநிதி இந்த உண்ணாவிரதத்துக்கு ஸ்டாலினை நேரில் அனுப்பி வைக்கிறாரு ஆதரவு கொடுக்க. அப்போ எதுக்காக அதுக்கு ஆதரவு கொடுக்காம இதுக்கு ஆதரவு கொடுத்தீங்க? எல்லாரும் சேர்ந்து போராடுற ஒரு இடத்துக்கு நீங்கள் போக மாட்டேன். ஆனால் இங்கே ஒரு ஆள், அதுவும் அங்கே போய் நீ என்ன செய்வேன்னு எல்லாரையும் கேள்வி கேட்டுட்டு கடைசி நேரத்தில் நம்ம ஏதாவது செய்யணுமே இல்லைன்னா நம்ம பேர் கெட்டு போயிருமேன்றதுக்காக ஒரு உண்ணாவிரதம் உட்கார்றாரு. அந்த உண்ணாவிரதத்துக்கு நீங்கள் போய் ஆதரவு கொடுக்குறீங்க. எதுக்காக? அன்னைக்கு ரஜினி எந்நேரம் அரசியல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது இருந்துச்சு. கூட்டணிக்கு எதுக்கு? நீ எல்லாமே வாக்கு தான். திமுகவை பொறுத்த வரைக்கும் எது செஞ்சாலும் வாக்கு தான். ஒரு நகர்வும் ஒரு வாக்கு இல்லாம. அதானே இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில், கடந்த காலத்தில் விஜயகாந்தை பற்றி அவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணிட்டு இன்னைக்கு எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு தேமுதிக கிட்ட வாக்கு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இதே கேள்வியை நான் உங்களை பார்த்து திருப்பி கேட்டா, வைகோ
வடிவேலுவை வச்சு விஜயகாந்தை அவ்வளோ கொச்சையா விமர்சனம் பண்ணிட்டு 16 தேர்தல் 11 அவ்வளோ கேவலமா பேசினது 11 பண்ணிட்டு 14 பார்த்தாரு. 14 மண்ணை கவிருச்சு திமுக. அதனால என்ன பண்ணாரு, 16 தேர்தலை ஒட்டி தான் பழம் நழுவி பாலில் விழும் காத்து கொண்டிருக்கிறேன் விஜயகாந்துக்காக அந்த சிகப்பு கம்பளத்தை விரிச்சு வச்சுட்டு வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தது யாரு? திமுகவும் ஐயா கருணாநிதி. இத பத்தி பிரேமலதா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல போட்டு உடைச்சாங்க. ஐயா துரைமுருகன் கடைசி வரைக்கும் எங்க கிட்ட பேசினாருன்னு நாம சொல்றோம், கெஞ்சினாரு அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அன்னைக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? வடிவேலுவை வச்சு விஜயகாந்த் அவ்வளோ கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி திராவிடம் அண்ணே நம்மள சொல்றாங்கல்ல, ஒரு ஸ்ட்ரக்சரா விஜயகாந்தோட இமேஜ அடிச்சு உடைச்சதே இந்த திராவிட ஐடி விங்கு தான். அவரை அவ்வளவு கேலி செஞ்சு பகடி செஞ்சதே இவங்க தான். ஐடி விங்குன்னு சொல்ல முடியாது, அது வந்து இவங்களோட அந்த அடியாள் கூட்டம், ஊடக அடியாள் கூட்டம். இது குறிப்பா என்னன்னா, நீங்க வந்து விஜயகாந்த் சொல்றீங்க, விஜயகாந்துக்கு வந்து 2004 வரப்போறாருன்னு உடனேவே தொடங்குச்சு அவருக்கு எதிரான வேலைகள். அது எப்படி இப்ப விஜய்க்கு செய்யறாங்களா அந்த மாதிரி? இது ஒரு 2004 10 ஆண்டுக்கு இது நடந்துட்டு தான் இருக்கு தம்பி. விஜயகாந்துக்கு செய்யறதுக்கு ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், யாரு? வைகோ. அங்கிருந்து அவங்க தான் அங்கிருந்து பிரிஞ்சு வந்தார், அவருக்கு செஞ்சாங்க அதே தான். அவரோட இமேஜை டேமேஜ் பண்றது, அவருக்கும் இதே மாதிரி ஒரு பெண் சிக்கல் பேசப்பட்டுச்சு அப்போ அந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு எல்லாருக்கும் எடுத்த உடனே அது ஒண்ணு கொண்டு வந்து, ஏன்னா இவனுங்க அதையே தான் செய்வானுங்க. அதுதான் அண்ணன் சீமான் ஒரு முறை ரொம்ப கோவப்பட்டு இவன் வந்து ஆளாளுக்கு 2-3 பொண்டாட்டியாவே பல பொண்டாட்டிகளும் சில வப்பாட்டிகளும் இன்னும் ஊரா பல உறவுகளும், அதாவது என்ன உறவு, கள்ளன்னு சொல்லக்கூடாது, கள்ள உறவு கிடையாது, திருமணம் கடந்த உறவு அப்படி வச்சுக்கிட்டு இப்படி திரிவானுங்க. ஆனா இவனுங்க தான் எல்லாரோட உறவை பத்தியும் பேசுவானுங்க அப்படிங்கிறது தான் இது உண்மை. இதுல வந்து அளவும் இதுல வந்து மிகைப்படுத்தப்பட்ட தன்மையே இல்லாத செய்தி இது. ஏன்னா திமுக தொடர்ச்சியா எல்லாரையுமே அப்படிதான். அண்ணன் திருமாவளவன் அவர் எதிராகவும் இதே வேலையை செஞ்சாங்க. அவர் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளிவந்து மக்கள் நல கூட்டணி தொடங்க போகுது. அந்த காலகட்டத்தில் மிக கடுமையா ஒரு பெண் சிக்கல் அவரை பத்தி பேசினாங்க. அதை பேசினது யாருன்னு நினைக்கிறீங்க? திமுக ஆட்கள் தான். அப்புறம் அப்பவும் எதிர்கட்சியா இருக்கிறாங்க. எதிர்கட்சியா இருக்கும் போதே நீ இவ்வளவு செய்யறனா, ஆளுங்கட்சியா இருக்கும் போது நீ எவ்வளவு செய்வ? இதெல்லாம் தெரியாதவங்களா இங்க அரசியல் செய்யறவங்க? அதாவது நம்ம மீண்டும் சொல்றோம், பேச முடியாது பேச தெரியாதுன்னு இல்லை, இப்போ நேரடியாக சொல்கிறேன், அவனே இவனே வாடா போடா இன்னும் சொற்கள் எல்லாம் பயன்படுத்துறீங்க. வெறும் அண்ணன் சீமானை மட்டும் இல்லை, அண்ணன் சீமானை மிக கடுமையாக இன்னும் எல்லாரையும் பேசுறீங்க. திரும்ப யாராவது பேச தொடங்கினா உங்க மூஞ்சிகள்லாம் எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்க? ஏன் உதயநிதியை பேச முடியாதா? ஸ்டாலினை பேச முடியாதா? இவங்கெல்லாம் அட்டப்படமாவே வந்துச்சு உதயநிதி என்ன பண்ணாருன்னு. நான் இப்ப அந்த இதழ் என்கிட்ட பத்திரமா இருக்கு, அதை வச்சு அப்படியே பேசுவேன். ஒரு செய்தி இல்ல, பல செய்திகள் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், அவங்க நேரடியா இவனே அவனை எல்லாம் பேசல. நம்ம பேசுற அல்லக்கைகள் இருக்குல்ல, இந்த சுபவீர பாண்டியன் மாதிரி அல்லக்கைகள், இந்த அல்லக்கைகளுக்கு சொல்றேன், இந்த அல்லக்கையை பத்தி எவ்வளவு செய்தி இருக்கு. எனக்கு தெரிய வந்த செய்திகளை மட்டும் நான் பேசினேன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீ லூலு குரூப் இது இப்போ சுபவீர பாண்டியனை பத்தி ஏகப்பட்ட செய்தி, அவரோட 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழகினவங்களாம் சில செய்திகள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம வெளிப்படையா பேசுவோம். நான் பேச மாட்டேன், அதை தான் சொல்றேன். நீ என்னைக்கு தோழர்னு சொல்லி ஒருத்தருக்கு வந்து நலமாகிறதுக்கு வாழ்த்து சொன்னியோ அன்னைக்கே நீங்க யாருன்றதை நீங்களே வெளிப்படுத்திக்கிட்டீங்க. இன்னைக்கு உங்களோட அல்லக்கைகளை விட்டு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் ஒருத்தரை அவ்வளவு கொச்சையா பேசுறாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு 3 பேர். இப்ப நேத்து ஏதோ ஒரு 2 புது அல்லக்கைங்க. இதுக்குன்னா சுகர் டேப்லெட் போடாத கேஸ், பிபி மாத்திரை சுகர் மாத்திரை போடாம எல்லா வயசுலயும் ஆள் இருக்கு, எல்லா வயசுலயும் அடியாள் இருக்கு, கதறுதுங்க. எல்லாமே பார்த்தனா, அதாவது முதிர்ந்தவர்கள், நல்லாவே வயது முதிர்ந்த, அப்போ வயது முதிர்ந்திருக்கும் போது உங்க சொற்கள்லாம் எந்த அளவுக்கு இன்னும் கண்ணியமா இருக்கணும். ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு கேவலமா கொச்சையா பேசுறீங்க. இல்ல நான் ஒண்ணு கேட்கறேன், நான் இப்படி கேட்கறேன், இங்க இளைஞர் கூட்டம் தான் அதிகமா இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் இல்லையா? அப்ப இந்த இளைஞர்கள் அந்த தன்மையில திரும்ப இதுக்கு எதிர்ப்பு, அதான் கேட்க வந்தேன். பதிலுக்கு நாங்க பேச ஆரம்பிச்சுன்னா தாங்குவாங்களா இவங்களாம்? பேசுறதுக்கு செய்தி இல்லைன்னு நினைச்சுக்க வேணாங்கிறதுக்கு தான் இந்த செய்தியும் கூட நான் சொன்னேனே தவிர இதை கடந்து போவோம். அவங்க அப்படிதான், திராவிடம்னா இதுதான், இந்த மாதிரி செயல்பாடுகள் தான் திராவிடம். அதனால அதை சொல்லிக்கிட்டு இறுதியா ஒரே ஒரு கேள்வி, நான் இது தொடர்பா அண்ணன் வந்து ஒரு மேற்கோள் ஒப்பீடு காட்டி இப்படி ஆதரவு கேட்கறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது என்ன அப்படின்னா, ஒரு தடவை இந்திய அமைதிப்படை ஈழத்திற்கு போன போது தேசிய தலைவர் வந்து பிரேமதாசா கிட்டே ஆயுத உதவி பெற்று இந்திய அமைதிப்படையை ஈழ மண்ணிலிருந்து விரட்டி அடித்தார். அதுபோல ஒரு தற்காலிக அரசியல் கூட்டு தான் இது. அதாவது பொது எதிரியாக இருக்கின்ற திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் அதிமுக திமுக தொண்டர்களிடம் அந்த கட்சியை சேர்ந்த வாக்காளர்கள் கிட்ட ஓட்டு கேட்கிறோம் அப்படிங்கிறாரு. இது சரிதானே இந்த ஒப்பீடு? ஒரு வகையில் இது சரிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அதிமுக களத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பேசியிருந்தா கூட அது ஒரு சர்ச்சை. ஆனால் அதிமுக தான் களத்தில் இல்லையே, நாங்கள் நிக்கலன்னு பின்வாங்கிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க இந்த தேர்தலை. அப்போ அவங்க தொண்டர்கள் புறக்கணிக்கணும்னு எங்கேயும் சொல்லலை. அப்போ அந்த இடத்துல
நீங்க கட்சி போட்டியிடல, அப்போ உங்க கட்சி தொண்டர்களை வாக்கு செலுத்தாதீங்கன்னு சொல்லல. அப்ப அது என்ன செய்ய போறாங்க? அந்த ஆதரவை நம்ம பெறலாம். அவங்க சைடு இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவ்வளவு நாளா வந்து திராவிட கட்சிகளையே ஒழிச்சு போடுவேன், திராவிடத்தையே இல்லாம ஆக்கிடுவேன்னு பேசிட்டு இன்னைக்கு ஒரு ஒண்ணுக்கு 2 திராவிட கட்சி கிட்ட எதுக்காக ஆதரவு கேட்கிறாரு அப்படிங்கிறாங்க. இல்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இவ்வளவு நாளா வந்து அதிமுகவும் தேமுதிகவும் திராவிட கட்சியே இல்ல, நாங்க தான் திராவிட கட்சி, உண்மையான திராவிடர்களே நாங்க தான் பெருமை பேசிவிட்டு இன்னைக்கு வந்து அதிமுகவும் தேமுதிகவும் திராவிட கட்சின்றீங்க. சீமான விமர்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய நிலைப்பாடு அப்பப்போ மாத்திக்குவீங்க, அப்படிதானே? அப்படிதான், அதான் திராவிடம். சரிண்ணே, அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நேற்றைக்கு நடிகர் மற்றும் தாவேகா தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தின் தலைவரான தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்து ஒரு நல்ல மதிப்பு வாங்கினவங்களுக்கு பரிசளிப்பு விழாலாம் நடத்தினாரு. அங்க சில அரசியல் பேச்சுக்களை அப்படியே பூடகமா மேலோட்டமா பேசினாரு. அது மிகப்பெரிய பேசு பொருளா ஆயிருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மொத்தமா 10 நிமிடம் தான் பேசியிருக்காரு. ஆமா, 10 நிமிஷம். அதுல மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்றதும் அந்த செய்திகள் தான் பாதியாச்சும் அந்த செய்திகள் தான். மீதி பாதியில வந்து 2 செய்தி பேசியிருக்காரு. ஒண்ணு வந்து இங்க போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிறது, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி மாணவர்களை வந்து அதுல ஈடுபடாதீங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு பேச்சும், அதுல அதை சொல்ல வரும்போது இங்க அரசு இருக்கு, அரசு தடுத்திருக்கணும், அதை செய்யல அப்படின்னு பேசலாம். ஆனா அதை நான் இங்க பேசல அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்னன்னா, அது உண்மை, ஆனாலும் இந்த மேடையில நான் அதை பேசல அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அது ஓரளவுக்கு சரிதான். ஏன்னா அது வந்து வெறும் கட்சி மேடையா ஒரு போடல, மாநாடா போடல, அதை வந்து மாணவர்களுக்கு பரிசளிக்கும் அந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது அரசுக்கும் கடமை இருக்கு, ஆனா உங்களுக்கும் கடமை இருக்குன்னு மாணவர்களுக்கு சொல்றாரு, அவங்களோட பெற்றோருக்கு சொல்றாரு. அப்போ அது வந்து ஒரு சரியான செய்தியாக தான் நம்ம அந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. அதில் சொல்லும் போது திமுக காரனுக்கு வலிக்குது. ஏன்னா அரசுக்கு கடமை இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அதனால அவனுக்கு வலிக்கிறது. அதுக்காக மட்டும் இல்லை, காட்சி வைக்கிறது ஆளுங்கட்சிக்காரன் தானே. ஆமா, அது அதனால இது போதைனா எல்லா விதமான போதை. இப்போ கள்ளச்சாராயத்தை மட்டும் அவர் பேசுறாரான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக் அந்த பிரச்சனை வந்துச்சு, என்னென்னமோ சொல்றாங்க, மெத்துங்கிறாங்க, இன்னும் நிறைய சொல்றாங்க. இப்போ இது எல்லாம் சார்ந்து அந்த மொத்த போதையும் சேர்த்து தான் இவர் பேசுறதா நாமும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதில் இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ நல்ல தலைவர்கள் இல்லைன்னு அவர் சொல்றாரு. இங்கே ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்களா தான் நம்மளும் இருக்கோம். நமக்கு அது வலிக்கவே இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் நல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, ஆனால் அதிகாரத்தில் இல்லைன்னு. ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு உடனே வலிக்குது, கதற ஆரம்பிக்கிறானுங்க. உடனே விஜயை பற்றி அந்த விழாவை வச்சே வந்து அவரை பற்றி தப்பான விஷயங்களா பரப்ப ஆரம்பிச்சிருச்சு டிஎம்கே. உடனே அதுதான் அந்த ஐநா கூட்டம் அதே இடத்துல ஒரு செய்தி சொன்னார் தெரியுமா, நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் காட்ட இங்க ஒரு கும்பல் வேலை செய்யுது. அது இவங்க தான். ஒரு சில கட்சிகள் செய்யற இந்த வேலையை நீங்க சரியா பாருங்க. செய்தித்தாளில் ஒரு செய்தி முதல் பக்கத்தில் வரும், இன்னொரு செய்தித்தாளில் 10வது பக்கத்தில் கூட வராது அப்படின்னாரு. அப்படின்னா புறக்கணிக்கிறாங்க இன்னொரு செய்தித்தாளில் அந்த செய்தி அப்படின்னு. அது மாதிரி இந்த செயல்களை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு உடனடியாக வலிச்சிருக்கு. இதுல பாஜக காரன் கூட கதறல. நீ நல்லா கவனிச்சு பார்த்தனா, மாரிதாஸ் ஏதோ இது அவங்களுக்கு ஆதரவா பேசின மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு காணொலி போட்டாரு. ஆமா, ஆனா இந்த திமுக தரப்பு இருக்கு, நேத்துல இருந்து இந்த காணொலிகள் உடனே நேத்து வெளியான அந்த காணொலியை வச்சுக்கிட்டு ஒரு மாணவி அவர் வந்து எல்லாருக்குமே அந்த பொன்னாடை போட்டுட்டு தோல் மேல கையை போட்டு புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு. தவறான எந்த ஒரு தொடுதலும் கிடையாது. ஒரு மாணவி தோல்லையும் அப்படிதான் கை போட்டார். அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா, அந்த கையை எடுத்து இப்படி கீழே விட்டு அதுக்கப்புறம் இப்படி கையை இப்படி கோத்துக்கிட்டு நின்னாங்க. ஆனா இப்படி நிக்கிறானா, ஏன்னா அந்த பக்கம் அந்த பொண்ணோட தங்கச்சி இருந்துச்சு, 2 பேரும் 2 கையை பிடிச்சிக்கிட்டு நின்னாங்க, நாங்க இப்படி போட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இவனுக்கு என்ன தெரியுமா பண்ணானுங்க, தோல் மேல போட்ட கையை எடுத்து கீழே இறக்குற வரைக்கும் வச்சுட்டு, பாத்தீங்களா அந்த பொண்ணு விஜய்க்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குது. டேய், குட் டச் பேட் டச்ல தோல் மேல கை போடுறதெல்லாம் வராதுடா. செருப்படி கொடுத்த மாணவி இப்படி எல்லாம் வந்து என்ன இவ்வளவு கேவலமா சொல்லி அவர் வாய மூடல சொல்றாரு. அதான் அவர் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள இதை வச்சு ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணி அந்த மனுஷனை அசிங்கப்படுத்தி ரொம்ப அநியாயம் இதெல்லாம். இதுல குட் டச் பேட் டச் சொல்ல வேண்டிய, அதாவது சொல்றதுக்கு கொஞ்சமாவது அருகதை இருக்கா இவனுங்களுக்கு? அதானே வெளிப்படையா இதுக்கு மேல பேசினா நல்லா இருக்காது. நம்ம திமுக ஆர்ப்பாட்டத்துல அவங்க கட்சியை சேர்ந்த பெண் தொண்டருடைய இடுப்புகள் இவனுங்க போலீஸ்காரங்க போலீஸ் பெண் காவலர்கிட்ட பாலியல் சீண்டல் பண்ணி மிதி வாங்கினவனுங்க, அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லி திமுக எம்எல்ஏவே ரெக்கமெண்டேஷன் பண்ணாரு. ஆமா, இது எல்லாம் நாரிட்டு கிடக்கும் போது இவனுங்க வந்து பேசுறானுங்க தெரியுமா? இல்ல அந்த மனுஷன் டேய் அந்த மேடையில அப்பதானே சொல்லிட்டு வாய மூடுறாரு, அதுக்குள்ள அதானே தாங்கல இப்படி எங்களை வந்து மறைமுகமா சொல்லிட்டு இரு உன்ன சொன்னல என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கிறானுங்க. திமுகவுக்கு எல்லாமே வாக்கு அரசியல் தான். அவங்களோட வாக்குல ஒரு வாக்குக்கு ஒருத்தன் எதிரியா வந்துருவான் இல்ல மாத்திருவான் அப்படின்னு கூட அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவனை மொத்தமா முடிக்கிறதுக்கான வேலையை அன்னையில இருந்து. இல்ல எனக்கு புரியல, இந்த வேலையை இன்னைக்கு தொடங்கல தம்பி. தாவேக்காங்கிற கட்சி அறிவிப்பு வந்துச்சுல, அடுத்த நாள்
சுபவீர பாண்டியன் ஒரு காணொலி போட்டார். தமிழக வெற்றி கழகத்தை தமிழக விளையாட்டு கழகம் பேசினார். அன்னைக்கு தொடங்கிட்டா. அதாவது இந்த மாதிரி இது என்னன்னு சொல்றது, எனக்கு நாகரிகமா எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி எச்சைத்தனங்கள் எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தொடக்க புள்ளியா இருக்கிறது திமுக தரப்புல இந்த அல்லக்கை தான். யாரு? நம்ம ஐயா தான். அல்லக்கை ஐயா. ஐயாவுக்கு நிறைய அடியாள் இருக்கிறாங்க தெரியல உங்களுக்கு. ஐயா சுபவீர பாண்டியன் அதெல்லாம் அல்லக்கை, தலைமை அல்லக்கை, இன்னும் துணை அல்லக்கைகள் நிறைய இருக்கலாம். இது இருந்துட்டு போகுது. இப்போ இன்னொன்னு கூட சொல்லலான்னு, தமிழக விளையாட்டு கழகம்னு சொன்னார்ல, அதே ஆங்கிலத்தில் வந்து டிவிகேன்னு தானே அந்த கட்சியோட சுருக்கெழுத்து பேர் வருது. அதுக்கு வேற ஒன்று சொல்லி ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணாங்க. அதை எப்படி பொது வெளியில சொல்றதுன்னு கூட தெரியல. நடிகைகளோட பேரை வச்சு என்ன இது? அதுதான் த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ். அதுதானே திமுக. ஏன் இவ்வளவு மட்டமா இருக்கிறாங்கன்னு நான் கேட்கிறேன். அதுதான் திமுக. அவரு அரசியலுக்கு வந்து அவருடைய அரசியல் கருத்துக்களை முன்வைக்கும் போது, அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கும் போது அதை விமர்சனம் பண்ணு. எதுக்கு ஒரு மனுஷனோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் இவங்களெல்லாம் கேட்கிறேன். நீ அப்படி பேசுறது கூட, நீ ஏதோ காமராஜர் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா பரவாயில்ல. நீ எப்படி வாழ்ந்திருக்கன்னு எல்லாருக்கும் தலைமுறையா கருணாநிதி எவ்வளவு பாலியல் சீண்டல்கள் செஞ்சாருன்னு வனவாசத்துல ரொம்ப டீட்டெயிலா எழுதி வச்சிருக்காரு. கண்ணதாசன் எழுதியிருக்காரு. ஒரு கவிதை கூட ரொம்ப விளக்கமா எழுதியிருக்காரு இவரை பத்தி. அடுத்த தலைமுறையான ஸ்டாலின் மேல இங்கே இல்ல அமெரிக்காவுக்கு போன இந்த ஜூலியன் அசாஞ்சு வழியா வெளியான அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ்ல இருந்து செய்திகள் இருக்கு, என்ன நடந்திருக்கு என்பதுகள்லன்னு. 3ஆம் தலைமுறை சின்னவர் என்னென்ன பண்ணாருன்றது ஊருக்கே தெரியும். அதாவது நம்ம சொல்றதெல்லாம் விடுங்க, அன்னைக்கு முதன்மை ஊடகங்களா இருக்கிற ஊடகங்கள்ல வந்துச்சு இந்த திமுகவை சார்ந்த ஒரு மிக முக்கியமான பொறுப்புல, இன்று அமைச்சர் அளவில் ஒரு பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் எதுக்கோ பால் டாயில் குடிச்சாரு அப்படின்னு சொல்லி செய்தி வந்துச்சு. இப்போ இதையெல்லாம் எல்லாரும் பேசினாங்க. நம்ம வந்து இது யாருமே நாம பேசுனதே கிடையாது, நடந்துதான் நடக்கலையான்னு கூட இல்லை. அந்த செய்தி இருக்குல்ல, செய்தித்தாள் இருக்குல்ல, 2011 அப்ப வந்து அதுதான் அந்த செய்தித்தாளை எடுத்து வச்சு ஒரு காணொலி போட்டா உங்க இன்னைக்கு, அதாவது 2K கிட்ஸுக்கு இது அதிகம் தெரியாது. இது எல்லாம் இந்த மாதிரி பேசி கொண்டு போக வச்சுற அவனுங்க தோணுனானுங்க. நம்ம விஜயோட ரசிகர்களுக்கு பெரும்பாலும் இது போன்ற அரசியல்களோ இல்லைன்னா அந்த அரசியல் தலைவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையோ தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வாசிப்பு பழக்கம் இல்லை. ஒன்றும் இல்லை, இந்த இதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லி கொடுத்தாலே அவனுக்கு வச்சு செஞ்சுட்டு போயிடுவானுங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் தலைமுறை மட்டும் இதெல்லாம் கையில் எடுத்துச்சு இவனுங்க தாங்க மாட்டானுங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், கலைஞர் தொலைக்காட்சியில் வெளிவந்து இன்னைக்கும் கலைஞர் தொலைக்காட்சியின் வலையொலியில் இருக்கிற நெஞ்சுக்கு நீதியை தொடர்ச்சியாக 260-70 காணொலியோ நவோ இருக்குது. அதை முழுமையாக கேட்டாலே ஏகப்பட்ட கண்டென்ட் கிடைக்கும். கருணாநிதி அவர் மட்டும் இல்லை, அவருடைய முந்தைய தலைமுறையை பற்றி கூட, அவங்க குடும்பத்தை பற்றி கூட நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறார். அங்கேருந்து இழுத்தாங்கன்னு வச்சுக்கோ, குடும்ப சிக்கல்கள் பேசுறதுக்கு சொல்கிறேன், இழுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக போகும். இது திமுகவுக்கு தான் கேவலமாக போகும். நம்ம கட்டாயம் பேச மாட்டோம். நம்ம அந்த அரண் சார்ந்த அந்த கோட்டை வந்து தாண்டதே கிடையாது. மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது ரொம்ப, அதாவது நான் நேரடியாக சிலரை சொல்லணும்னா, சுபவீர பாண்டியனும் அவருடைய அல்லக்கைகள் சில பேர், அவருடைய சுபவீர பாண்டியன் திராவிடம் 100 தானே அந்த பேரு, அதுல மிக கொச்சையா பேசி சில காணொலிகள் வந்திருக்கு. இதோட அது நிறுத்திக்கிட்டா நல்லது. திரும்ப பதிலுக்கு இந்த பக்கத்துல இருந்து யாராவது தொடங்கிட்டாங்கன்னா உதயநிதியை பேசுவாங்க, ஸ்டாலினை பேசுவாங்க. அன்னைக்கு வந்து நீ அவங்களை கைது பண்ணி உள்ள, என்ன தைரியம்னா அதானே, அதிகாரத்துல இருக்கிறோம் நாம பேசினா கைது பண்ணி உள்ள போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு அதிகார திமிர்னு சொல்லுவாங்கல்ல, அதுல செய்யறது இதெல்லாம். அதான் அதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. அது திரும்ப திரும்ப சொல்றான், எந்தெந்த பெரிய ஆட்சிகளோ இங்க விழுந்திருக்கு. எம்மாத்திரம் ஸ்டாலின் தலைமையில நீங்க ஆட்சி செய்யறதே பெரிய விஷயம், 5 ஆண்டு முடிக்க போறீங்கன்றதே பெரிய செய்தி, கின்னஸ் ரெக்கார்டு. இதை தாண்டி எல்லாம் நடக்காது. நீங்க ஏதோ கனவு கண்டுகிட்டே இருங்க, நடக்கும். உங்க கண் எதிர்க்க நீங்க எந்த அதிகாரத்துக்காக இவ்வளவு கேவலமான வேலைகளை செய்யறீங்களோ அது சரிஞ்சு விழறத இந்த சுபவீர பாண்டியன் பார்க்க தான் போறாரு. அவர் நீண்ட நாள் வாழணும். அவர் வாழ்க்கையிலேயே அவரு தூக்கி பிடிச்ச இந்த தத்துவம் இருக்குல்ல, அது வீழ்வதையும், அவர் எதிர்க்கிற தத்துவம் இருக்குல்ல, அதாவது முன்பு அவர் ஆதரிச்சு நின்ன தத்துவம், இன்று எதிர்க்கிற தத்துவம் இருக்குல்ல, தமிழ் தேசிய தத்துவம் மேலெழுந்து அதிகாரத்தை அடையிறதையும் பார்த்துட்டு தான் சுபவீர பாண்டியன் சாகணும் அப்படின்னு நானும் விரும்புகிறேன். எங்க ஐயா இருந்து நாங்க வெற்றி பெறதை பார்க்கணுங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு நோக்கத்தை தவிர வேற எந்த இழிவான நோக்கமும் இதுல இல்லை. நிச்சயமான காலம் அதற்கு துணை நிற்கும் அப்படின்னு, காலம் கனியும் அப்படின்னு பால்ல விழும் பார்க்கலாம். அதுக்கு அந்த பால் கெட்டு போகாம எங்களுக்காக காத்திருக்கணும்னு கேட்டுக்கலாம். இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.